அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மினி விலாகில் வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் கடலைப்பயிறு எடுத்து 2 தண்ணி ஊற்றி அலசி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு வாழைப்பூ பெருசாக எடுத்து எல்லாத்தையும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்க நரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுற போகிறோங்க. இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் தயிர் போட்டு நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அப்போ தான் உங்களுக்கு கருக்காத இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்றேங்க. திரும்ப அதுக்குள்ளே நமக்கு ஊற வச்சுருந்தா கடலைப்பயிரும் ஊறி இருக்கும். அதையும் ஒரு பல்ஸ் விட்டு 1-2மா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், கடலைப்பயிரை சேர்த்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுறேன். ஒரு கப்பு நான் வெங்காயம் நைஸாக நறுக்கி வெங்காயம் போட்டுட்டு ஒரு கொத்து நான் கருவேப்பிலை சேர்த்துட்றேன். 1 ஸ்பூன் சோம்பு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 1.5 ஸ்பூன் நான் தூள் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், ஒரு வடையோட கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட்டானது நம்ம வடை மாதிரி தட்டி போட்டு ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுடலாம். நம்ம போட்டோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த ஹாலிடேஸில் ஒரு காஃபியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.